மக்களவைக்கான 6ஆம் கட்ட தேர்தல் நாளை நடைபெறவுள்ளது. தேர்தல் நடைபெறும் இடங்கள் மற்றும் போட்டியிடும் முக்கிய வேட்பாளர்கள் குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். நாடாளுமன்ற மக்களவையில் மொத்தமுள்ள 543 தொகுதிகளுக்கு 7 கட்டங்களாக தேர்தல் நடைபெற்று வரும் நிலையில் இதுவரை 428 தொகுதிகளுக்கு 5 கட்டங்களாக வாக்குப்பதிவு முடிந்துள்ளது. இதையடுத்து 6வது கட்ட வாக்குப்பதிவு 6 மாநிலங்கள், டெல்லி மற்றும் ஜம்மு காஷ்மீர் ஆகிய யூனியன் பிரதேசங்களில் நாளை நடைபெறவுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 14 தொகுதிகளிலும், ஹரியானா மாநிலத்தில் மொத்தம் உள்ள 10 தொகுதிகளிலும், பீகார் மற்றும் மேற்கு வங்க மாநிலங்களில் தலா 8 தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. தலைநகர் டெல்லியில் மொத்தம் உள்ள 7 தொகுதிகளிலும், ஒடிசாவில் 6 தொகுதிகளிலும், ஜார்க்கண்டில் 4 தொகுதிகளிலும் நாளை தேர்தல் நடக்கிறது. 3வது கட்டத்தின் போது ஒத்திவைக்கப்பட்ட ஜம்மு காஷ்மீரின் அனந்த்நாக் ரஜோரி தொகுதியிலும் நாளை வாக்குப்பதிவு நடக்கிறது. தேர்தல் நடைபெறும் 58 தொகுதிகளில் 889 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். குறிப்பாக மேற்கு வங்கத்தின் தும்லுக் தொகுதியில் கொல்கத்தா உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி அபிஜித் கங்கோபாத்யாய் பாஜக சார்பில் களமிறங்கியுள்ளார். மேற்கு வங்க சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரான சுவேந்து அதிகாரி 2 முறை வெற்றி பெற்ற இந்த தொகுதியில் பாஜக மற்றும் திரிணாமுல் காங்கிரஸ் இடையே கடும் போட்டி நிலவுகிறது. இதேபோல புதுடெல்லி தொகுதியில் மறைந்த முன்னாள் மத்திய அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜின் மகளான பன்சூரி ஸ்வராஜ் பாஜக சார்பிலும், ஆம் ஆத்மி கட்சியின் முன்னாள் அமைச்சரும் 3 முறை எம்எல்ஏவுமான சோம்நாத் பார்தியும் களம் காண்கின்றனர். வடகிழக்கு டெல்லியில் டெல்லி பாஜக தலைவர் மனோஜ் திவாரி மற்றும் JNU மாணவர் அமைப்பு தலைவராக இருந்து தற்பொழுது காங்கிரஸ் கட்சியில் இணைந்துள்ள கண்ணையா குமார் மோதுகின்றனர். இது தவிர ஜம்மு காஷ்மீரின் அனந்த்நாக் ரஜோரி தொகுதியில் போட்டியிடும் முன்னாள் முதலமைச்சர் மெஹபூபா முஃப்தி, உத்தரப்பிரதேசத்தின் சுல்தான்பூர் தொகுதியில் மீண்டும் களமிறங்கியுள்ள முன்னாள் மத்திய அமைச்சர் மேனகா காந்தி ஆகியோரும் முக்கிய வேட்பாளர்களாக உள்ளனர். ஹரியானா மாநிலத்தில் கர்னல் தொகுதியில் போட்டியிடும் முன்னாள் முதலமைச்சர் மனோகர் லால் கட்டார், குருட்சேத்ரா தொகுதியில் போட்டியிடும் தொழிலதிபர் நவீன் ஜிண்டால் ஆகியோர் கவனிக்கத்தக்க வேட்பாளர்கள். இதேபோல ஒரிசா மாநிலம் புரி தொகுதியில் போட்டியிடும் பாஜக தேசிய செய்தி தொடர்பாளர் சம்பித் பத்ரா, மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஆகியோரும் நாளை தேர்தலை சந்திக்கின்றனர்.